ருத்ராஜ் கெய்க்வாட் நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏ ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் ஓடிஐல பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஒரு மேட்ச் வின்னிங் நாக்காவே இருந்தது. ஒரு 286ல பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அவரோட ரீசெண்ட் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஹோப் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு வந்து கம்பேக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்ஸ் அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. தென் மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேமை கேப்டன் பண்ண திலக் வர்மா அவர் வந்து ஒரு சாலிட் 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் வந்து நல்ல ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. இந்தியா போர்டிங்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷித் ராணா ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இனிஷியலா 4 for 4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. டியான் ஃபாரிஸ்டர் வேற மாதிரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு 70 ரன்ஸ். அவர் நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயரா இருப்பார் சவுத் ஆஃப்ரிக்காக. சிமிலர் டு டேவிட் மில்லர் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் தான் வந்து ஆடுவார். அவர் பார்த்தீங்கன்னா SA20ல JSKல வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலானோ பாட்டிகிட்டர் அவர் வந்து ஒரு வேல்யூபிள் 90 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஃபினிஷிங் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியாண்ட் 14 வந்து நல்ல ஒரு 50 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் எஃபர்ட் நல்ல 285 ரன்ஸ் வந்து போட முடிஞ்சது. எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராஜ் செஞ்சுரினால வந்து இந்தியா வந்து இந்த பர்டிகுலர் கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் விக்டரி ஃப்ரம் இந்தியா ஏ.